வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பிடெக் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹை வோல்டேஜ் அல்லது பவர் எலக்ட்ரானிக்ஸு, பவர் இன்ஜினியரிங், ஸோ இது மாதிரி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து மெக்கானிக்கல் engineering, production engineering, industrial engineering, production and industrial engineering, thermal and mechanical and automation, ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் அல்லது பவர் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் எதை படிச்சிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத. எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் 120 வேக்கண்ட், இதில் ஜென்ரல் கேட்டகரியில் 51 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ் 11, ஓபிசி 32, எஸ்சி 17, எஸ்டி 9, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சேமஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் 27 வேக்கண்ட்டு, அடுத்து இடபிள்யூஎஸ் 5, 16 ஓபிசி, 8 எஸ்சி, எஸ்டி 4, டோட்டலாக 60 வேக்கண்ட். ஸோ இதில் மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் பார்த்தீங்கன்னா 120 வேக்கண்ட், 240 வேக்கண்ட், ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 60 வேக்கண்ட், டோட்டலாக 300 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்டிபிசி, அதாவது பவர் யுவர் பொட்டன்ஷியல் வித் த பவர் ஜேஜர் அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேரியர்ஸில் போகணும். ஸோ இதில் NTPC.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதில் கேரியர்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 300 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு, இதுக்கான லாஸ்ட் டேட்டு 2/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.